ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்ச நிலையில கடகராசியில இருக்கிறார். சிம்ம ராசியில அந்த கேது பகவான், அடுத்து இந்த துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில இந்த டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார் மீன ராசியில. இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே 4ஆம் தேதி குரு பகவான் அதிசார நிலையை தன்மையை முடித்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்துல 7ஆம் தேதி புதன் பகவான் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். 16ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும், அடுத்து 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும், 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருட மாதமான, அதாவது டிசம்பர் மாதத்துல 2025 இந்த மாதமாவது அதாவது நல்ல ஒரு வாய்ப்புகள் வருமா, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் உறங்கி ஓய்வெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 24 மாதங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாக ஏதோ ஒரு மன உளைச்சல், அதுவும் பொருளாதார ரீதியாக எப்போ எந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியான சில நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே சால்வ் பண்ணுவாங்க, ஆனா அந்த இடத்துல வரக்கூடிய அந்த டென்ஷன், டிப்ரெஷன் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு மன உளைச்சலை, பிரச்சனைகள் முடிந்தா கூட அந்த பிரச்சனைகள் தாக்கம் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் ஓய்வெடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 24 மாதங்கள் இருக்கும். 2 வருடத்திற்கு மேலாக ஓய்வெடுக்காமல் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதனால உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது 8ஆம் இடத்து அதிபதியும் அந்த சுக்கிரன் தான். அதனால அவர் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எப்போதுமே சில விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து பண்ணக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து அந்த ஒரு கவனத்தோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். இதுதானே, இந்த பிரச்சனை தானே, இந்த மாதிரியான விஷயங்கள் தானே, இதெல்லாம் ரொம்ப எளிதா முடிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரொம்ப கேர்லெஸோட செய்யறதுக்கு உண்டான, கேர்லெஸ் மீன்ஸ் அந்த இடத்துல ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 9ஆம் இடத்துல அந்த குரு சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு தெய்வம் உடனிருந்து ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நேரம். அந்த தெய்வத்தினுடைய வழி நடத்துதல நீங்க மனப்பூர்வமாக உணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 24 மாதங்கள் ஓய்வு இல்லாமல் உறங்காமல் செய்த சில பிரச்சனைகளை சமாளித்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பின்னாடி விஷயங்களை நீங்க நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாத்தையும் நம்ம எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அந்த தெய்வ அனுகிரகம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதுலயுமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்கள் தாயாக நினைத்து வழிபடக்கூடிய அந்த அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இவர்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கும். அந்த தெய்வ வழிபாடு இன்னமும் வழி நடத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. உங்களுடைய வேலை ரீதியான சில அலைச்சல்கள் அப்படின்றது இந்த மாதம் கொஞ்சமா இருக்கும், ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்காது. கடந்த காலத்துல இருந்த அலைச்சல்களை விட இந்த மாதம் கொஞ்சம் ஒரு 50% குறைவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. 6ஆம் இடத்துல சனி இயல்பு நிலையில இருக்கிறதுனால வேலை சுமைகள் இருந்தாலும் அதை எளிதாக
ஈர்ப்பதற்கு உண்டான ஒரு திறமைகள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால வெளியூர் வெளிநாட்டுல வேலை தேடக்கூடிய முயற்சிகள் இருக்கு அப்படின்னா அதை இந்த மாதத்துல தாராளமாக நீங்க முயற்சி பண்ணலாம். அதற்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். யார் மூலமாகவும் ரெஃபரன்ஸ்ல போகாதீங்க இந்த துலாம் ராசி என்பவர்கள். ஏன்னா நீங்க யாரு பரமா நம்புறீங்களோ அவங்கதான் உங்களுக்கு இந்த செய்து தரேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்க இண்டிபெண்டா சில விஷயங்களை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். யாரையாவது எதிர்பார்த்து இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஏமாற்றத்தையும் அந்த இடத்துல சில தடைகளையுமே கொடுக்குமே ஒழிய மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்காது. ஏன்னா நீங்க மற்றவர்களை நம்பும் போது உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு அப்பட்டமாக தெரியறதுனால அந்த வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடிய நபர்களாக தான் இருப்பார்களே ஒழிய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க யாரையும் நம்பி சில முயற்சிகள்ல இறங்காதீங்க. யார்கிட்டையும் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க. போனீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம்ன்றது இருக்கும். சில துலாம் ராசி என்பர்கள் நீங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கலத்திரம் கூடிய அதாவது கணவன் மனைவி அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிக்கலாம் தாராளமாக. அப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட அடுத்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல அதிகப்படியான முன்னேற்றம், உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். நகைக்கடை சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏற்கனவே தேங்கி இருந்த சில ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க விற்பனை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும், அழகு சாதன சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கக்கூடியவர்கள், பொட்டிக் வச்சிருக்கிறவங்க, கிஃப்ட் ஷாப் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரியாக ரீட்டைல் ஷாப், அழகு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் வருமான வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் மாணவர்கள் தங்களுடைய வேலையில, அதாவது மாணவர்களாக வெளிநாட்டுக்கு போனவர்கள் அவர்களுடைய வேலையில ஒரு நிரந்தர வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில உயர்கல்வியில நிறைய ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. அடுத்து கலத்திரஸ்தானம் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரன்கள் தேடுற முயற்சியில நீங்க வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்துல தேடுறது நல்லது. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய சொந்தக்காரங்களுக்குள்ளேயே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள், யாராவது சொந்தக்காரங்களே நல்ல ஒரு வரன்கள் அமையாதா அப்படின்றத ஒரு அமைப்பை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல போக வேண்டாம். போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும். அதனால நீங்க வெளியிடத்துல வரன்கள் பாக்குறது மிகப்பெரிய ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதம் இந்த துலாம் ராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் இருக்கக்கூடிய குடும்பம் சமேதமாக இருக்கக்கூடிய சிவன் பார்வதி வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வழிபாடு, இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்க்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மன உளைச்சலையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தெய்வ வழிபாடு இருக்கும். இதை பண்ணிக்கிட்டே வாங்க, தொடர்ந்து நல்ல ஒரு மாற்றங்களை உணரலாம். இந்த உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.